என் தங்கப்பிள்ளையே, நீண்ட நாட்களுக்குப் பிறகு உன்னுடைய குலதெய்வமானது உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றார்கள். இந்த விஷயம் தெரியாமல் நீ அங்கே பேதலித்து கொண்டிருக்கின்றாயா? என் குழந்தையே, நீ சரியான விஷயத்தை அறியாமல் தவறான எண்ணங்களோடு சுற்றித் திரிகின்றாயா? இதனை உனக்கு உடனடியாக வெளிப்படுத்திவிட வேண்டும் என்று உன் குலதெய்வமானது உன் முன்னால் வந்து நிற்கின்றது. உன் குலதெய்வம் இப்பொழுது உன் முன்னால் வருவதற்கு ஒரு காரணம் உண்டு. அதுவும் இந்த வராகி என்னை உன்னிடத்தில் பேச வைத்ததற்கும் ஒரு காரணம் உண்டு. நீ இந்த வராகி என்னுடைய வார்த்தைகளை தினமும் கேட்டுக்கொண்டிருக்கின்றாயல்லவா? அப்படி இருக்கும் பொழுது நான் சொல்கின்ற சொல்லை என் பிள்ளை தன் வாழ்க்கையில் எப்பொழுதுமே பின்பற்றுகிறது என்பதனை உணர்ந்து கொண்ட உன் குலதெய்வம் இந்த வராகியின் வாயிலாக நாம் நினைத்த விஷயத்தை நம் குழந்தைகளிடம் கொண்டு போய் சேர்த்து விடலாம் என்று சொல்லி அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்கள் சொல்ல வந்த விஷயம் என்னவென்று கேட்டதும் உன் தாயானவள் எனக்கே மனது பதைபதைத்து விட்டது. உடனடியாக இதனை சொல்லிவிட வேண்டுமே. நம் பிள்ளைக்கு இப்படி கூட ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கின்றதா? இது தெரியாமல் நம் பிள்ளை அங்கே இருக்கிறதே என்று சொல்லித்தான் உன் தாயானவள் உடனடியாக உன்னை தேடி உன்னிடத்தில் இதனை சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் எப்பொழுதும் உனக்கு இந்த வாழ்க்கை பேரதிசயங்களை நடத்தி கொடுக்க வேண்டுமல்லவா? உன்னை சுற்றி வந்து நான் உனக்கு என்ன கொடுக்க நினைக்கிறேன் என்பதனை நீ சரியாக உணர வேண்டுமல்லவா? எதற்கும் கலங்கி விடாமல் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது, ஏது கொடுக்கிறது என்பதனை நீ சரியாக தெரிந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி நடப்பதும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதும் என்னவென்று சர்வ நிச்சயமாக உனக்கு புரிய வந்துவிடும். உன்னோடு இந்த வராகி நான் இருக்கின்ற நேரங்களில் எல்லாம் உனக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்ல வேண்டும் என்றால் நான் தானே முதலில் ஓடோடி வருவேன். நான் முதலில் ஓடோடி வந்து அதனை உனக்கு சொல்லாமல் சென்று விடுவேனா? என் குழந்தையே, நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றுமே நமக்கு நம்மை நல்வழிப்படுத்தும். நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றுமே இந்த வாழ்க்கையில் நம்மை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் எப்பொழுதும் உனக்கு என்ன வேண்டும், ஏது வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டு அதனை உனக்கு சரியாக தெரியப்படுத்திடத்தான் உன் அம்மா நான் வந்துவிட்டேன். என் குழந்தையே, உன்னுடைய குலதெய்வமானது எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் துல்லியமாக கணித்து வைத்திருக்கிறார்கள். நீ எங்கு செல்கிறாய், எங்கு வருகிறாய், யாரோடு பேசுகிறாய், யார் உன்னை காயப்படுத்துகிறார்கள், எதற்காக உன்னை காயப்படுத்துகிறார்கள், அவர்களின் நோக்கம் என்ன என்பதனை எல்லாம் உன் குலதெய்வமானது சரியாக தெரிந்து வைத்திருக்கின்றது. அத்தனை விஷயங்களையும் ஒரு சேர தெரிந்து வைத்து கொண்டிருப்பதோடு மட்டுமல்லாமல் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனையும் உனக்கு தெளிவுபடுத்திவிட இவர்கள் வந்திருக்கின்றார்கள். இந்த வராகியானவள் நான் நினைத்துவிட்டால் உன்னுடைய வாழ்க்கையின் ஒட்டுமொத்த விஷயங்களையும் ஒரு சேர உனக்கு நடத்தி கொடுத்துவிட வேண்டும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். தேவையில்லாத எந்த ஒரு விஷயங்களையும் எண்ணி நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே. உன் அம்மா உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்கிறேன், ஏது கொடுக்கிறேன் என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ளும் பட்சத்தில் நான் உனக்கு நடத்தக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகியினுடைய அன்பினை நீ உணர வேண்டும். உனக்கு இன்று நான் சொல்லக்கூடிய விஷயம் ஒவ்வொன்றும் உன் குலதெய்வம் சொன்ன விஷயமே தவிர எதுவும் உன் அம்மா நானாக சொல்லவில்லை. ஆனாலும் அவர்கள் சொல்வதை நான் ஆமோதித்ததனால்தான், அவர்கள் சொல்வதில் இருக்கின்ற உண்மைகளை நான் புரிந்து கொண்டதனால்தான் நிச்சயமாக நானும் இதனை உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்று நினைத்து விட்டேன். என் குழந்தையே, வேண்டும் என்றே உன்னுடைய வாழ்க்கையில் பல இன்னல்களையும் பல சோதனைகளையும் தந்து கொண்டிருக்கின்ற இந்த மனிதர்கள்
இன்னமும் உனக்கு என்னென்ன பிரச்சனைகளை கொடுக்க வேண்டும் என்பதில்தான் தன்னுடைய கவனத்தை முழுமையாக வைத்திருக்கிறார்களே தவிர வேறு எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் அவர்கள் சிந்திக்கவில்லை. உனக்கு மேலும் மேலும் இன்னல்களையும் சோதனைகளையும் கொடுத்துவிட வேண்டும் என்று இவர்கள் நினைக்கின்றார்கள். எப்படியாவது உன்னை இந்த வாழ்க்கையில் காயப்படுத்தி, உன்னை துன்பப்படுத்தி, வேதனைப்படுத்தி பார்க்கத்தான் இவர்கள் நினைக்கின்றார்கள். உன் குலதெய்வ சன்னதிக்கு நீ செல்வதற்கு உனக்கு எப்படியாவது தடங்கல்களை உருவாக்கிவிட வேண்டும் என்று ஒரு கூட்டம் அங்கே சுற்றி இருந்து கதை பேசிக் கொண்டிருக்கின்றது. அதுவும் உன் குலதெய்வத்தின் சன்னதியிலேயே அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இதையெல்லாம் உன் குலதெய்வம் கவனித்து கொண்டிருக்கின்றது. இவர்கள் தெய்வத்தை பெரிதாக மதித்து தெய்வத்திற்கு அத்தனை காரியங்களையும் செய்கிறார்கள். ஆனால் தெய்வத்திற்கு முன்னால் நாம் இன்னொருவரை அழிக்க நினைக்கிறோமே, அதையெல்லாம் தெய்வம் வேடிக்கை பார்க்கும் என்று அவர்கள் நினைத்து விட்டார்கள் போல. தனக்கு தேவை என்றால் தெய்வமாகவும், தனக்கு தேவையில்லை என்றால் கற்சிலையாகவும் தான் அவர்கள் பார்க்கிறார்கள் என்னை என்று உன் குலதெய்வம் வருத்தப்படுகின்றது. நான் என் குலத்தை காக்கின்ற அத்தனை பொறுப்பையும் சரியாகத்தான் செய்து கொண்டிருக்கின்றேன். அதுபோல இந்த பிள்ளைகளும் அவரவர்கள் செய்கின்ற விஷயங்களை சரியாக செய்திருக்க வேண்டுமல்லவா? ஆனால் இவர்கள் நேரத்திற்கு தகுந்தாற் போல, சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற் போல அவர்களை மாற்றிக்கொள்கின்றார்கள். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று புரிந்து கொள்ள முடியாமல் நான் தவித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை எதை கொடுத்தாலும் எதை நடத்தினாலும் அதையெல்லாம் உணர்த்தி உனக்கு என்ன தர வேண்டும், ஏது தர வேண்டும் என்பதனை தெளிவுபடுத்தக்கூடிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. உன்னோடு நான் இருக்கும் வரை, உன்னோடு இந்த வராகி நான் இருக்கும் வரை, உன் குலதெய்வம் சொன்ன வார்த்தைகளுக்குள் இருக்கின்ற அர்த்தங்களை நான் புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் இதையெல்லாம் சரி செய்து விடுவேன் என்ற வாக்குறுதியையும் நான் அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றேன். இந்த நேரம் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை கவனமாக கேள். என் பிள்ளையே, எதற்கெடுத்தாலும் கோபப்படுகின்றாய், எதற்கெடுத்தாலும் ஆத்திரப்படுகின்றாய். உன் முன்னால் இவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளுக்கு நீ பதில் கொடுக்கின்றாய். என் தங்கமே, இவர்களினுடைய எண்ணம் தெரிந்துவிட்ட பிறகு, இவர்கள் இப்படித்தான் என்று நமக்கு புரிந்துவிட்ட பிறகு நாம் ஒருபொழுதும் இவர்கள் முன்னிலையில் இப்படியெல்லாம் நடந்து கொள்ளக்கூடாது. நாம் ஒருபொழுதும் இவர்கள் மத்தியில் நின்று இது போன்ற விஷயங்களை எல்லாம் செய்திருக்கக்கூடாது. நீ எப்பொழுது இவர்களுக்கு பதில் கொடுத்தாயோ அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு அவர்கள் பேசியதை எல்லாம் விட்டுவிட்டார்கள். நீ பேசியதை பற்றி மட்டும்தான் எல்லோரிடத்திலும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அதுவும் 1க்கு 10ஆக சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். நீ சொன்னதையும் சொல்லாததையும் சேர்த்து வைத்து பேசி மற்றவர்கள் மத்தியில் உன்னை அவமானப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். பார்க்கின்றவர்களும் உன்னை தவறாக நினைக்கும்படித்தான் இவர்கள் நடந்து கொள்கின்றார்கள். அதனால் என் பிள்ளையே, உன் தாயானவள் என்னுடைய வார்த்தைகளை நீ உறுதியாக கேட்டு உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கிறது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். இவர்களினுடைய எண்ணங்களும் இவர்களினுடைய செயல்களும் என் குழந்தை உன்னை என் சன்னதிக்கு வரவிடாமல் தடுத்து நிறுத்துவதில்தான் இருக்கிறது என்று உன் குலதெய்வம் வருந்துகின்றது. இவர்களுக்கு பாடத்தை என்னால் கற்றுக் கொடுக்க முடியும். ஆனால் அதனால் எந்த பலனுமே இல்லை. இவர்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் புரிவதில்லை. தான் செய்வதுதான் சரி என்று நினைக்கின்றார்கள். என்னையே அவர்கள் கல்லாகவே சில நேரங்களில் நினைக்கிறார்களே. அப்படி இருக்கும் பொழுது நாம் என்ன செய்தாலும் அது எந்த பலனும் இல்லை. இந்த நேரத்தில் நாம் முக்கியமான சில விஷயங்களை கடைபிடிக்க வேண்டியதாக இருக்கின்றது. முக்கியமான சில விஷயங்களை நாம் என்னவென்று பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. நம்மை சுற்றி என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை நமக்கு எதை கொடுக்கும் என்பதனை நாம் உணர வேண்டிய தருணம் வந்துவிட்டது. உன் குலதெய்வம் சொன்ன ஒரே வார்த்தை என்ன தெரியுமா? என்னை வணங்குகின்ற பிள்ளைகளில் பாதி பேர் மனதிற்குள் வஞ்சக எண்ணத்தை கொண்டவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். நான் பெரியவனா,
நீ பெரியவனா என்பது போலத்தான் நடந்து கொள்கின்றார்கள். ஒருவருக்கொருவர் வார்த்தைகளை தவிர்த்து பேசுகின்றார்கள். வார்த்தைகளை அதிகமாக விடும் பொழுது அந்த இடத்தில் இந்த குலதெய்வம் இதையெல்லாம் கவனிக்கிறது என்பதனை மறந்து விடுகின்றார்கள். இவர்கள் செய்ய நினைக்கின்ற விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் இவர்கள் நடத்த நினைக்கின்ற விஷயங்களும் எப்பொழுதுமே இந்த வராகி நான் அவர்களுக்கு மிக பெரிய தண்டனைகளை கொடுக்கும்படி வந்து கொண்டிருக்கின்றது. இனி ஒரு நாளும் நான் இவர்களை இப்படியே விட்டுவிட எண்ணுவதில்லை. நான் இப்படியே இவர்களை விட்டுவிட்டேனானால் நிச்சயமாக இவர்கள் உன் வாழ்க்கையை பதம் பார்த்து விடுவார்கள். உன் குலதெய்வமே வேதனைப்படுகின்ற அளவிற்கு இவர்கள் உன்னை கண்ணீர் விட வைத்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் நாம் இவர்களுக்கு சரியான பாடத்தை கொடுக்கத்தான் வேண்டும். முதலில் தெய்வம் என்பது எல்லோருக்கும் பொதுவானது. யாரும் இங்கே தெய்வத்தை உரிமை கொண்டாட முடியாது. இத்தனை நாளும் அந்த தெய்வத்தை தூக்கி நிறுத்தியவர்கள், அந்த தெய்வத்தை வணங்கியவர்கள், இத்தனை காலமும் அவர்களே கதியென்று கிடந்தவர்களை தூக்கி ஓரம் தள்ளிவிட்டு புதிதாக வந்தவர்கள் அந்த இடத்தை எடுத்து கொள்வதில் எந்த நியாயமும் கிடையாது. எல்லோருக்கும் சம உரிமை இருக்கிறது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். யாரும் யாருக்கும் இங்கு சளைத்தவர்கள் அல்ல. தெய்வம் பணத்தை வைத்து யாரையும் ஆசீர்வதிப்பதல்ல. உன்னிடத்தில் இருந்தால் அது உன்னிடத்தில்தான் இருக்கும். நீ என்ன இல்லாதவனுக்கு கொடுத்தா உதவப் போகின்றாய்? அந்த மனது இங்கு ஒருவருக்குமே இல்லை. ஏதோ ஒரு சில குழந்தைகள் இப்பொழுது இந்த வாக்கினை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உன்னை போன்ற ஒரு சில குழந்தைகள் மட்டும்தான் சில விஷயங்களை எப்பொழுதுமே என்னவென்று பாராமல் மற்றவர்களுக்கு தானம் செய்கிறார்கள். மற்றவர்களுக்கு கொடுத்து அவர்களின் சந்தோஷத்தை கண்டு மகிழ்கிறார்கள். இதுபோன்று செய்கின்ற பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் தெய்வம் தானாகவே ஓடோடி வந்து உதவி செய்யும். எந்த இடத்திலும் இவர்களை விட்டுவிட மாட்டார்கள். எந்த சூழ்நிலையிலும் இவர்களுக்கு எந்த ஒரு துன்பங்களும் வந்து விடாது. மனதார எதையும் கொடுக்க வேண்டும். மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காகவோ மற்றவர்கள் முன்னிலையில் தன்னை விளம்பரப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காகவோ எந்த ஒரு செயலையும் செய்து கொண்டிருக்க கூடாது. நாம் ஒருவருக்கு உணவு கொடுக்கிறோம் என்றால் அது வேறு யாருக்கும் தெரியாதபடி கொடுக்க வேண்டும். அவர்களையும் நாம் இப்படி இல்லாமல் கையேந்தி விட்டோமே என்ற நிலைக்கும் என்ற ஒரு மனவேதனைக்கும் தள்ளிவிட்டு விடவும் கூடாது. நான் பெரிதாக இவர்களுக்கு உணவு வாங்கி கொடுத்தேன் என்று உன்னை பெருமைப்படுத்தவும் நீ நினைக்கக்கூடாது. வலக்கை கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாது என்று கேள்விப்பட்டிருக்கிறாயல்லவா? அதுபோலத்தான் ஒருவருக்கு நீ கொடுக்க வேண்டும். 4 பேர் மத்தியில் அவர்களை நீ விளம்பரப்படுத்தி கொண்டிருக்காதே. என் குழந்தையே, உதவி என்ற ஒன்று உனக்கு தேவை என்றால் நிச்சயமாக நீ கேட்கலாம். அதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் யாரிடம் எப்படி கேட்க வேண்டும் என்பதில் கவனம் இருக்க வேண்டும். என் குழந்தையே, எல்லாம் இருந்து கொண்டும் அடுத்தவர்களுக்கு கொடுக்க ஒரு துளி மனமில்லாதவனும் இங்குதான் இருக்கின்றான். எதுவுமே இல்லாத பொழுதும் கூட யாரேனும் நம்மிடத்தில் உதவி என்று வந்தால் அவர்களுக்கு அதனை செய்துவிட வேண்டும் என்று நினைக்கின்றவனும் இங்குதான் இருக்கின்றான் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி உன்னோடு நான் என்னவெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேனோ அதையெல்லாம் உனக்கு சரியாக நான் கொடுக்க நினைக்கின்றேன். இதையெல்லாம் உனக்கு நான் எப்பொழுதும் உறுதியாக கொடுத்துவிட நினைக்கின்றேன். உன்னை தேடி வருகின்ற இந்த விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வருகின்ற இந்த உண்மைகளையும் எப்பொழுதும் நீ நினைவில் வைத்துக்கொள். குலதெய்வத்தின் கோவிலுக்கு செல்லும் பொழுது யாரேனும் உன் மனம் நோகும்படி பேசுகிறார்கள் என்றால் அதை கண்டு கொள்ளாதே. ஏனென்றால் உன் குலதெய்வம் அங்கிருந்து உன்னை அன்போடு பார்க்கின்றது. நீ வா என் குழந்தையே என்று உன்னை அன்போடு அழைக்கின்றது. இது போன்ற மனிதர்களினுடைய பேச்சுக்களை எல்லாம் கணக்கில் கொள்ளாமல் நீ என்னை தேடி வா என்று உன் குலதெய்வம் உன்னை அழைக்கின்றது. அவரவர் குலதெய்வத்தின் சன்னதியில் நின்று செய்கின்ற ஒவ்வொரு பாவங்களுக்கும் அதற்கான தண்டனைகள் நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை என் குழந்தை நீ மறந்து விடாதே. அவனவன் செய்த பாவங்களும் அவனவன் செய்கின்ற விஷயங்களும் அவர்களுக்கு தண்டனையை நிச்சயமாக கொடுக்கும். அதை அனுபவிக்கும் பொழுது நிச்சயமாக முதலில் உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்க மாட்டார்கள். உன் குலதெய்வத்தின் காலடியில் தான்
தானாகவே சென்று விழுவார்கள். இதனால் இவர்களுக்காக நீ வருந்தாதே. உன் வாழ்க்கை நல்லபடியாக இவர்கள் முன்னிலையில் இருக்க வேண்டும். உன் குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் எப்பொழுதும் உனக்கு உறுதியாக இருக்கிறது என்கின்ற இந்த செய்தியை உன் குலதெய்வம் இன்று தந்திருக்கின்றது. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.